மொய்க்குமையா அக்கறையாய் தாயிருந்து விசுரையிலே ஓடுமையா என் பச்சைமணி பாசிமணி பொன்னமணி கண்ணமணி ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. எங்க அம்மாவை இந்த நிலைக்கு ஆளாக்கன உங்களை இனிமேலும் நான் விட்டு வைக்க போறதில்லடா. இந்த கத்தியால உங்களை குத்தற வயசு இல்லனாலும் என் புத்தியால உங்களை சுத்தல்ல விடுவேண்டா. ஹலோ வரம்புவா, தம்பிங்க எல்லாம் சரக்கு எடுத்துட்டு புறப்படுறாங்கப்பா. நீ வழக்கம் போல பரங்கி மலைக்கு வந்து செக் போஸ்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிச்சு வச்சிடற. ஓகே, டேய் சரக்கு எடுத்துட்டு புறப்படுங்கடா. நாம எங்க போலாம்? நீ சொன்னா நாம சொர்க்கத்துக்கே போலாம். அப்படின்னா காட்டேஜுக்கு போலாமா? போலாம். போமா காட்டேஜுக்கு. ஹலோ ஹலோ பரம்புவா, நான் தான் பிரகாஷ் பேசுறேன். உன்னை புறப்பட்டு வர சொன்னே வரவேணாம். ஏப்பா உடனே வர சொல்லி போன் பண்ண, இப்ப வேணாங்கிற? அது அப்ப சொன்னேன், இப்ப சரக்கு வரல, நீ வர வேணாம். புரிஞ்சதா? சரிப்பா. யாரா சுத்த கிறுக்கனா இருக்கான்? இப்ப வராது அப்புறம் வாங்குறான், அப்ப வராது இப்ப வாங்குறான். இல்ல விளையாடுறானா? அவசர போலீஸ் 100. ஹலோ ஹலோ, போலீஸ் கமிஷனரா? ஒரு இன்ஃபர்மேஷன் சார். என்ன? லலிதா பிக்கிள்ஸ்ல ஒரு வேன்ல ஊறுகாய் பாட்டில்ல போதை மருந்து கடத்துறாங்க சார். இப்ப நீங்க பரங்கிமலைக்கு பக்கத்துல போனா உங்களால பிடிக்க முடியும் சார். உங்க பேர் என்ன? என் பேரு சொன்னா ஆபத்து சார். சாரி. தேங்க்யூ. இந்த பாபு நினைக்க மாட்டா, நினைச்சா அதை செய்யாம விட மாட்டா. ஏ பிரகாஷ், நீ மாட்டிக்கிட்டாடா. அண்ணன் சொன்னபடி நமக்கு வரவேற்பு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சார் ரொம்ப தமாஷ் பண்றீங்க? கைய நாங்க யார் தெரியுமா? சரக்கு எல்லாத்தையும் கீழே இறக்குங்கயா. இங்க யார கையை வச்சீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே யாருக்கு கை இருக்காது. நானும் மாட்டிக்க போறேன். தம்பிங்களை ஜாமீன்ல கூட்டுறதுக்குள்ள எனக்கு போன் ஆயிப்போச்சு. மத்தபடியா நான் உனக்கு போன் பண்ணி சரக்கு வருதுன்னு வர சொன்னா இல்லையா? நீ தானே மறுபடியும் போன் பண்ணி வரணும்னு சொன்னேன். நான் எப்பயா சொன்னேன்? நீயே சொன்னேன். நான் எப்பயா சொன்னேன்? நீயே சொன்னேன். உன் போலீஸ் புத்திய காட்டிட்டியாடா நன்றி கட்ட நாயே. உங்ககிட்ட கை நீட்டு காசு வாங்குறதுக்காக கண்டபடி பேசாதே. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு போயிடும். உன்னை உள்ள தலையில ஜாக்கிரதை. எச்சக்கல நாயே. சும்மா அந்த பரம பரதேசி பையன் போனா என்னடா? இந்த மந்திரி மருதம் அடக்க நம்ம கிட்ட தான் புஜ்ஜி பப்பு இருக்கல்ல, அவளை ஆட வர்றேன்.
நான் சாதாரண மந்திரி தான். இதுவே மத்திய மந்திரியா இருந்திருந்தா ஒரு மாகாணத்தையே எழுதி வச்சிருப்பேனே. ஐயோ, இந்த சிரிப்புக்கு நான் சென்ட்ரல் ஸ்டேஷனே எழுதி வச்சிருப்பேனே. சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கியா, ஸ்டேட்ல இல்ல. நீ எல்லாம் ஒரு மந்திரி, அந்த வேலையே பாக்குறியா? கொஞ்சம் எங்க வேலையும் பாரியா. யோ அண்ணாச்சி, ஊரு பாட்டில போதை மருந்த கடத்தி மாட்டிக்கிட்டேன். அந்த கேஸை விட்டா பெரிய பிரச்சனை ஆயிருயா. இந்த பிசினஸ் நான் கண்டினியூ பண்ண முடியாதியா. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இந்த ஃபைலை இம்மீடியட்டா க்ளோஸ் பண்ணுவியா? யோ, நான் ஏற்கனவே ஆறி போய் கிடக்குறேன். என் பதவி எப்ப பதிப்போன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயத்துல நான் தலையிட்டேன், என் பதவிக்கே ஆபத்துயா. நீ தலையிட்டாதான் உன் பதவிக்கு ஆபத்துன்னு இல்ல, தலையிடாட்டியும் ஆபத்து தான். என்னங்கடா பிளாக்மெயில் பண்றீங்களா? எச்சக்கல நாயங்களா? யாரா பாக்குற எச்சக்கல நாயின எருமை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா? எலெக்ஷன் டயத்துல என்கிட்ட நீ எச்ச காசு வாங்கல? நீ எக்மோல எரிசாரம் காட்டி விட்டு எங்களுக்கு தெரியாது. நீ கோடமங்கலத்துல குட்டிகளை வச்சு பிசினஸ் பண்ற எங்களுக்கு தெரியாது. இவார் ஒன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணு, இல்ல ஒன்ன க்ளோஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. படா. உன்ன மாதிரி சின்ன புத்திக்காரங்களோட பழகணும் பாரு. என் புத்தியை செருப்பால அடிக்கணும். அதான் சட்டசபையில வாங்குறீங்க. படம் யாரு? ஏய், என்னடி அப்படி தள்ளி உட்கார். என்னென்ன அடி மேல அடி விழுவுது. அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பரபு போயிட்டான், இன்னைக்கு மந்திரி மருது போயிட்டான். நீங்களே இங்க போய் தொலைங்கடா. எனக்கு நிம்மதி போச்சு. போகுது அவங்க நிம்மதி போகுது. நான் வெச்ச காய் நகருது, நான் போட்ட திட்டம் கனியுது. தட் இஸ் பாபு. அட மன்மத குஞ்சுகளா, சீக்கிரமா வந்து தொலைங்கடா. பிளைட் மிஸ் ஆயிர போகுது. வந்துட்டோம்னே. பிளைட் மிஸ் ஆகட்டும், உங்களை எந்த பாகத்துல மிதிப்பேன்னு எனக்கே தெரியாது. அந்த 3 தடியன்கள் ஃளைட்டுக்கு போயிருக்காங்க. இதான் சமயம். என் பிளான புரிஞ்சுக்கோங்க. இந்த பேதி மாத்திர கலந்த இந்த பீடா அந்த வாட்ச்மேன் கிட்ட குடுக்குறீங்க. அவன் கண்ணுல மிளகா பொடியை தூவுறீங்க. அவனை கேட்டு பக்கமே வராம ஆக்கிடுறீங்க. அந்த நேரம் பார்த்து நானே எங்க அம்மாவை தப்பிச்சு ஓடிடுவோக்கா. இந்தாங்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன்டா. இந்த பீடா வந்த மாங்காய் மடையன் குடுக்குற, அவன் பயத்தை கலக்குறேன். ओ मेरी शर्मिले आउना घर जाऊना, आउना घर जाऊना. पेट
அம்மா வாங்கம்மா வாங்கம்மா பொம்மைக்கு ஊர் சுத்தி காட்டலாம் வாங்க சீக்கிரம் வாங்க ஓட பாக்குற உள்ள போடா நான் சொல்றது கேளுங்க சார் உள்ள அடிச்சு பின்னிடும் பின்னி. ஏண்டா பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போவேன். நான் எங்க சார் ஓடுனேன் வீட்டை விட்டு ஓடுன இந்த பைத்தியத்தை தானே சார் இழுத்துக்கிட்டு வந்தேன். நீங்க வீட்டுல இல்லங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பைத்தியம் பொம்மையோட பொட்டி எடுத்துக்கிட்டு ஓட பத்துச்சு சார். அந்த நேரம் பார்த்து கேட்ல குறுக்கா இல்ல சார் ரோட்டு கேட்ல போய் கார்கிரி வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? நான் தான் சார் இழுத்துக்கிட்டு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்க சார். நல்ல வேலை உங்க பிளைட் மிஸ் ஆயிருக்கும் போல் இருக்கு. இல்லன்னா இந்த பைத்தியம் மிஸ் ஆயிருக்கும் சார். பிளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு எங்களை போட்டு மிதிச்சிய. இப்போ எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? எனக்கு என்னவோ நீ இல்லடா இந்த பைத்தியத்தை கூட்டிக்கிட்டு ஓடன மாதிரி தோணுச்சு. என்ன சார் நீங்க இந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு ஓடனேன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போய் நான் என்ன சார் செய்ய போறேன்? உங்களாலேயே இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாம தடுமாறுறீங்க. யாருக்கிட்டடா காது குத்தி குச்சி மாற்ற? அப்ப உங்க எப்பறா பொட்டி பொட்டி அதுக்குள்ள உன்னோட ஜட்டி பொட்டிக்குள்ள பெட்டிக்கோட்டோட புடவையோட போனாலும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சார் அந்த அம்மா அவங்களோட துணிமணி எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் பைத்தியமே இல்ல சார். இந்த சின்ன விஷயம் கூட உங்க பேரறிவு கேட்கல. அண்ணன் தம்பி 3 பேருக்குமா மண்டையில மசாலா இல்ல? ஒரு தாய் மக்கள் என்னடா நம்ம அம்மாவையே டச் பண்றான். என்ன மட்டும் இவ்ளோ கிராஸ் பண்றீங்களே? நீங்க சம்பளம் கொடுத்து கேட்ல நிக்க வச்சிருக்கீங்களே ஒரு வழக்க அமர துமாரா தூணாய் குரு